வணக்கம் நண்பா. நம்ம தளபதியோட பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசினது கிடையாது. ஸோ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தளபதி எந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சென்னையில் மாணவிகளை சந்தித்தார். அப்போ மாணவர்கள் மத்தியில் நம்ம தளபதி என்ன சொன்னார்னா, போதைப் பொருள் பயன்பாடு அச்சத்தை கொடுக்குது, இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் அதிகரிச்சிருச்சு, எனக்குமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ரொம்பவுமே பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம தளபதியோட பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது. எப்பயுமே ஒரு காமெடி கலந்த பீச் கொடுத்துருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக பேச ட்ரை பண்ணியிருக்காரு. எப்பயும் போல ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி இல்லாமல் நேரடியாக அரசியலை பேசியிருக்காரு. முக்கியமாக ஆளுங்கட்சியில் இருக்க திமுக பார்த்தீங்கன்னா எதிர்த்து தாக்கி பேசியிருக்காரு. திமுக காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக காரங்க எல்லாமே தளபதிக்கு ரிவென்ஸ் கொடுக்குற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அண்டு மிக முக்கியமாக நம்ம உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஐடிவின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அதனால தான் நம்ம தளபதியும் த்ரிஷா வச்சு ஒரு பெரிய பொருளையே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தார். முக்கியமாக அது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்துகிற ஃபங்க்ஷன்னால அவரே அரசியல் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு அரசியல் பேசுகிற மேடையில் திராவிடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடி கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்டுக்கும் சினிமா அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம தளபதி விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.